ஓம் சரவண பவ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அர்த்தமுள்ள இந்து மதம் பார்ட் 1ல் 2வது தலைப்பு ஆசை. கண்ணதாசன் ஆசையை பற்றி இந்து மதம் என்ன சொல்லியிருக்குன்னு நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையே ஆசையிலும் நம்பிக்கையிலுமே ஓடிட்டுருக்கு இல்லையா? சராசரி மனிதனை ஆசைதான் இழுத்து செல்கிறது. அவன் தவறுக்கெல்லாம் அதுவே காரணமாகிறது. வேண்டும் என்ற எண்ணம் விரிவடைந்து கொண்டே போகிறது. போதும் என்ற மனம் சாகும் வரை வருவதில்லை. உண்மைதானே? நமக்கு என்னைக்குமே கிடைக்கிறத வச்சு திருப்தி அடைய மாட்டோம். இன்னும் இன்னும் மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா 100 விஷயங்களே மனது தேடுகிறது. உதாரணமாக ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைச்சிருச்சுன்னா அதோட நம்ம திருப்தி அடைஞ்சிருவோமா? இல்லை. அடுத்தது வீடு, காரு அப்படின்னு அடுத்து மனசு ஆசையை வளர்த்துக்கிட்டே இருக்கும். லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் ஆசையை அடக்கும் இல்லைன்னா ஒழிக்கும் மனப்பக்கமும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆசையை 3 விதமாக இந்து மதத்தில் பிரிக்கிறாங்க. 1 மண்ணாசை, 2 பொன்னாசை, 3வது பெண்ணாசை. கண்ணதாசன் கொஞ்ச நாள் சிறைச்சாலையில் இருந்திருக்காரு. அவர் அங்கே இருந்து ஆய்வு பண்ணதில் அவர் பார்த்த வரைக்கும் இந்த 3 ஆசையில் ஒரு ஆசையினால தான் அங்கே இருக்கிற குற்றவாளிகள் கிரைமே பண்ணியிருக்காங்க. குற்றவாளியாக சிறைச்சாலைக்குள்ளேயே வந்திருக்காங்க. அப்போது ஆசையே இருக்கக்கூடாதா லைஃப்பில் அப்படின்னா, ஆசை இருக்கலாம். அதை இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, தீமைக்கு அடிப்படையாக இல்லாதவரை அந்த ஆசை வாழ்வில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த ஆசை எப்படி இருக்கணும்னா, அந்த ஆசையினால உங்களுக்கும் தீமை வரக்கூடாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தீமை வந்து சேரக்கூடாது. அப்படிப்பட்ட ஆசையாக இருக்கணும். நேர்மையான வழியில் இருக்கணும். அதனால தான் பரம்பொருள் மீது பற்றவை நிலையற்ற பொருள்களின் மீது ஆசை வராது என்கிறது இந்து மதம். தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னு சொல்கிறாங்க இந்து மதத்தில். அதாவது ஆசை வந்து தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாது இல்லையா? அந்த மாதிரி ஆசைகள் இருக்கணும். அதில் லாபமும் குறைவாக இருக்கும், பாவமும் குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம அதிகமாக ஆசைப்பட்டுட்டு அதனால் துன்பம் யாருக்கு வரப்போகுதுன்னா நமக்கு தான் வரும். ஆசையை பற்றி கண்ணதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதில் நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நியூஸ் சேனலை வச்சு பார்க்குறதுக்கே நமக்கெல்லாம் பயமாக இருக்குது இல்லையா? ஏன்னா கரண்ட்டில் நடக்கிற விஷயம்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் இந்த 3 ஆசையில் ஏதோ ஒரு ஆசை தான் காரணமாக இருந்திருக்கும் இல்லையா? ஒன்று மண்ணாசையாக இருக்கும், இல்லை பொன்னாசையாக இருக்கும், இல்லை பெண் ஆசையாக இருக்கும். ஆசை தான் துன்பத்திற்கு காரணம். இது இந்து மதம் மட்டும் இல்லை, நிறைய மதத்தில் இதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் ஆசையை குறைச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். இன்னொன்று நம்ம பசங்களுக்கும் முதல்ல இறை நம்பிக்கையை மனசில் விதைங்க. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு இறை நம்பிக்கையை வளர்த்து விடுங்க. அப்போ தான் அவங்க ஃப்யூச்சரில் கடவுள் மேலே இருக்கிற பக்தியில் தப்புகள் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு. ஸோ அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இறை நம்பிக்கையில் கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பா நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் என்ன சொல்லுவாங்க? சாமி கண்ணை குத்திரும், இதை பண்ணாத, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க. ஏன்னா நம்மளை மீறின ஒரு சக்தி நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நம்ம தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்காக தான் அப்படி சொன்னாங்க. வருங்கால நம்ம தலைமுறை, நம்ம சந்ததியினர் குற்றங்களில் ஈடுபடாமலும் குற்றங்களால் அவங்க பாதிக்கப்படாமலும் இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இறை நம்பிக்கை மட்டும்தான். அப்புறம் இந்த தற்கொலைகள்லாம் நிறைய நடக்குதுல்ல, இது இறை நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நடக்காது. யார்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயத்த கூட கடவுள்கிட்ட நம்ம சொல்லலாம். அவங்க பார்த்துப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். ஃபேஸ் பண்ணுறதுக்கான வழியை கடவுள் கண்டிப்பாக காட்டிடுவார். இதுக்கு ஒரு உதாரணமாக நான் வீராபுரம் கோயிலில் ஒருத்தவங்களை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க லைஃப்பில் நடந்தது இதுதான். தற்கொலை பண்ண போனவங்களை கடவுள் எப்படி காப்பாற்றி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்தார் அப்படின்றது தான். அதுக்கு அவங்க எவ்வளோ நம்பிக்கையாக கடவுளை கும்பிட்டு இருக்கணும், அதுக்கு எப்படி வழி காட்டியிருக்காரு கடவுள்ன்றது தான் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் முருகருக்கே. ஓம் சரவண பவ.